Allahu 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 Allah Allahu 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 Allah. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulih khatamin nabiyyin wa ala alihi at-tayyibin wa ashabihi at-tahirin wal mu'minina wal muslimina kullihim ajma'in, amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihi al-qadim al-furqan al-majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli 'ala sayyidina Muhammad wa 'ala ali sayyidina Muhammad wa barik wa sallim 'alaihi. Qala an-nabiy sallallahu 'alaihi wa sallam inna awlan nasi bi yawmal qiyamah aksaruhum alayya salatan. Sadaqallahu al-aliyyul azim wa sadaqa rasuluhu an-nabiyyul karim wa nahnu ala dhalika minash shahidin wash shakirin walhamdulillahi rabbil alamin. அன்பினிந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதமிக்க மாதம் ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாமெல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். முதல் ஜும்ஆ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததும் இந்த மாதத்தில்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டு மறைந்ததும் இந்த மாதத்தில்தான். நாட்கள், தேதிகள் சரித்திர ஆசிரியர்களிடத்திலே மாறுபட்ட பல கருத்துக்கள் இருந்தாலும் ரபியுல் அவ்வல் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அப்படி என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டே பிரிந்தார்கள் என்கிற செய்தியை யாரேனும் கொண்டாட முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டு மறைந்தார்கள் என்பதை நாம் சந்தோஷப்பட முடியுமா? ஒரு முஃமினுக்கு அது அழகாகுமா? எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு, பேரிழப்பல்லவா? அன்னை ஆயிஷாமா ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்டார்கள், அபூ ஹுரைராவே, உங்களுக்கு எப்படித்தான் மனது வந்ததோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்கம் செய்துவிட்டு வந்திருக்கிறீர்களே, அவர்களது முகத்திலே பிடிமண்ணை போடுவதற்கு உங்களுக்கு மனது எப்படித்தான் வந்ததோ என்று கேட்டார். மதீனா நகரம் முழுக்க இருளாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவை எவருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் ரப்பினுடைய ஏற்பாடு என்கிற வகையிலே ஏற்றுத்தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. எனவே அதை நாம் கொண்டாட முடியாது. அதை கவலையாக நாம் தவிக்கிறா செய்யலாம், அதை கவலையாக நினைத்து பார்க்கலாம். அந்த கடைசி நிமிடங்களிலே நபி அவர்கள் சொன்ன செய்திகளை நாம் நினைவு கூறலாம். அதையும் நான் இன்ஷா அல்லாஹ் நினைவு கூறுவேன். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கிடைத்ததை அல்லாஹ் எப்படி சொல்கிறான் தெரியுமா? லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன என்கிறார். நாம் ஒரு பெரிய பேருபகாரம் செய்து விட்டோம் என்கிறான். பெரிய பேருபகாரம் செய்து விட்டோம். அவர்கள் வாழுகின்ற பகுதியிலேயே அவர்களிலிருந்தே அவர்கள் பார்க்க அவர்களிலிருந்தே அவர்களுக்கான ரசூலை, கடைசி நபியை,
ஹாத்தமுன் நபியை நாம் அவர்களுக்கு அனுப்பி தந்து பேருபகாரம் செய்து விட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கிடைத்ததை அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? பேருபகாரம் என்கிறார். நாம் என்ன புகழ்வது நபி அவர்களை? நபி அவர்களை அல்லாஹ் புகழ்வது போன்று யாரேனும் புகழ முடியுமா? யாருமே புகழ முடியாது. காரணம், நபி அவர்களை பற்றி நாம் என்ன அறிந்தோம்? நபி அவர்களை பற்றி நாம் என்ன தெரிந்து கொண்டோம்? என் தந்தை அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், அல்லாஹ்வை முழுமையாக அறிந்த ஒருவர் என்றால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக அறிந்தவன் என்றால் அல்லாஹ் ஒருவன் தான். எனவே நபி அவர்களை முழுமையாக அறிந்தவன் அல்லாஹ் மட்டுமே. அல்லாஹ்வை முழுமையாக அறிந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே. எனவேதான் நபி அவர்கள் புகழ்ந்ததை போல உலகத்தில் யாருமே புகழ முடியாது அல்லாஹ்வை. அல்லாஹ் நபி அவர்களை புகழ்ந்ததை போன்று உலகத்தில் வேறு யாரும் புகழ முடியாது. அவ்வளவு புகழ்ச்சியை அல்லாஹ் குர்ஆனிலேயே புகழ்ந்து வைத்திருக்கிறான். நபி அவர்களுடைய சொல்லின் மீது சத்தியமாக என்கிறான். நபி அவர்களின் அழகான முகத்தின் மீது சத்தியமாக என்கிறான். நபி அவர்களுடைய அந்த அழகான முடியின் மீது சத்தியமாக என்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த ஊரின் மீது சத்தியமாக என்கிறான். நபி அவர்கள் பிறந்த மண்ணின் மீது சத்தியமாக என்கிறான். நபி அவர்கள் வாழ்ந்த காலத்தின் மீது சத்தியமாக என்கிறான். இவ்வளவு அல்லாஹ் புகழுகிறானே, இந்த புகழ்ச்சியா நாம் புகழுகிறோம்? ஏனென்றால் நபி அவர்களை பற்றி அல்லாஹ் தான் முழுமையாக அறிந்தவன். எனவே அவ்வளவு அழகாக புகழுகிறான். நாம் செய்ய வேண்டியது என்ன? நபி அவர்கள் நமக்கு பேருபகாரமாக கிடைத்திருக்கிறார்கள் என்றால் நம்மை மனிதராக ஆக்கியவர்களே நபி அவர்கள் தான். நமக்கு மகத்துவத்தை தந்தவர்களே நபி அவர்கள் தான். ஏழை எளிய மக்களுடைய கண்ணியத்தை உயர்த்தியவர்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அடிமை தனத்திலிருந்து வெளியாக்கி ஆசாதிகளாக ஆக்கியவர்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். பெண்களுக்கான எந்த உரிமையும் இல்லாத காலத்திலே வருகை தந்து பெண்களுக்கான உரிமைகளை மீட்டு தந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அநீதமாக நடக்கக்கூடிய அநியாயங்களை எல்லாம் தட்டி கேட்க வந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். குழந்தை அதை பிறந்து ஆணாக இருந்தால் வைத்துக் கொள்வதும் பெண்ணாக இருந்தால் குழி தோண்டி புதைப்பதும் என்று நாம் தெரிந்திருக்கிறோம். இல்லை இல்லை, வறுமையின் காரணமாக அது எந்த குழந்தையாக இருந்தாலும் புதைக்கத்தான் செய்தார்கள். ஆனால் அதிலே பெண் குழந்தை என்பதை மிக ரோஷத்தோடு புதைத்தார்கள். அவ்வளவு கல்லெஞ்சம் கொண்டவர்களை மெழுகாக மாற்றியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனாதைகளுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரித்து அனாதைகளை தெருக்களிலே விட்டவர்கள். அவர்களது உள்ளங்களிலே அனாதைகளின் மதிப்பை மரியாதையை கல்வில் வைத்து, நீங்கள் இப்படி செய்தால் உங்களது பிள்ளைகளும் அனாதைகளாவார்கள் என்கிற ஆயத்தின் மூலமாக அவர்களது உள்ளங்களிலே அல்லாஹ்வின் பயத்தை ஏற்படுத்தியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த நபர்களை எல்லாம் அரியணையில் அமர்த்தி அரசர்களாக ஆக்கி அமீருல் முஃமினீன்களாக ஆக்கியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஒட்டகத்தை விட இன்னொரு ஒட்டகம் முந்திக் கொண்டது என்பதற்காக 40 ஆண்டுகள் சண்டை. அவ்வளவு கொடூரர்கள், அவ்வளவு கடுமையான கல்லெஞ்சம் கொண்டவர்கள். நாளைய தினம் உனது மண்டை ஒட்டிலே நான் சாராயம் குடிப்பேன் என்று சபதமிட்டு கொன்று அந்த மண்டை ஒட்டிலே சாராயம் குடித்தவர்கள். அவ்வளவு கொடுமையாக கடுமையாக நடந்து கொண்டவர்களை சஹாபிகளாக ஆக்கி அழகு பார்த்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட நபியவர்களை பற்றி தான் தி 100 என்கிற நூலை எழுதியவர் 100 நபர்களை, புரட்சியாளர்கள், சாதனையாளர்கள், சகாப்தம் படைத்தவர்கள், சாகித்யம் படைத்தவர்கள், உலகத்தை மாற்றி அமைத்தவர்கள், பெரும் பெரும் கருவிகளை கண்டுபிடித்தவர்கள், விஞ்ஞானிகள் என்று தேர்ந்தெடுத்தார். அதிலே முதல் மனிதராக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வந்தார். அங்கே முதல் மனிதராக நபி அவர்களை பதிவு செய்திருக்கிறார்.
அவரிடத்தில் கேட்கப்பட்ட போது என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? வெறும் 23 ஆண்டுகளிலே உலகத்தை புரட்டி போட்டவர் என்று சொல்கிறார்கள் அல்லவா? தீண்டாமை தீண்டாமை. இந்த தீண்டாமையை முதலாக ஒழித்தவர்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அதிலே எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. ஒரே தட்டிலேயே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அதே தட்டிலேயே ஹஜ்ரத் பிலாலையும் அமர்த்தி சாப்பிட வைத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு அழகாக கவியாத்திருக்கிறார் தெரியுமா? செருக்கு மிகு அரபியரை, காதல் மிகு பார்சியரை, கருப்பு நிற ஹபஷியரை ஒன்று சேர்த்த நாயகமே என்று படித்தார். அந்த கவிஞருடைய அந்த படிப்பை நினைத்து பாருங்கள், அந்த அழகை நினைத்து பாருங்கள். செருக்கு மிகுந்த அரபியர்கள், காதல் மிகு பார்சியர்கள், பார்த்தாலே காதல் கொள்ள வேண்டும் என்று தோன்றுமாம். அவ்வளவு அழகு நிறைந்தவர்கள் பார்சிகர்கள். அவர்களையும் கருப்பின ஹபஷியர்களையும் ஒன்று சேர்த்து கல்வுகளை இணைத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி அந்த நாள் நபி அவர்கள் திரையை விலக்கி பார்க்கிறார்கள் தன் வீட்டிலிருந்து. அங்கே மதீனா நகரத்திலே மஸ்ஜித் நபவியிலே சஃபிலே எல்லோரும் நிற்கிறார்கள். அதை கொஞ்சம் முற்று பார்த்துவிட்டு மீண்டும் திரையை மூடிக்கொண்டார்கள். ரப்பிடத்திலே சொன்னார்கள், வந்த வேலை முடிந்தது ரப்பே, இந்த உள்ளங்கள் பிளவுபட்டு கிடந்த உள்ளங்களை ஒன்று சேர்த்து ஒரு சஃபில் நிற்க வைத்து விட்டேன் ரப்பே, இதற்கு பிறகு நான் தயாராக இருக்கிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட நபி அவர்களுக்கு நாம் என்ன கைமாறு செய்கிறோம்? வெறும் புகழ்ந்தால் மட்டும் போதுமா என்றால் இல்லை. நபி அவர்களை இரவு பகலாக புகழ்ந்து கொண்டிருந்தால் போதுமா? அந்த புகழ்ச்சியின் வெளிப்பாடு என்னவாக இருக்க வேண்டும்? நபி அவர்கள் வைத்த தாடி தாடையிலே வர வேண்டும். நபி அவர்களுடைய அம்மாமா தலைப்பாகை வர வேண்டும். நபி அவர்கள் அதில் லிபாஸ் வர வேண்டும். நபி அவர்கள் அதன் நடை, உடை, பாவனை, அஹ்லாக், ஆதாத் அனைத்தும் வர வேண்டும். முடிந்த மட்டிலுமாவது வர வேண்டும். அதையும் தாண்டி நபி அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய கைமாறு, நன்றியாக சுக்ரியாவாக நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அப்பொழுது கூட நாம் ஈக்குவலாக ஆக முடியாது. நாம் அதை சரிசமமாக நிறைவேற்றியவர்களாக ஆக முடியாது. இருந்தாலும் முடிந்த மட்டிலும் அது என்ன தெரியுமா? இரவும் பகலும் நாம் விழித்திருக்கும் காலமெல்லாம் அமர்ந்தால், நின்றால், நடந்தால், ஓடினால், மூச்சு விடுகின்ற ஒவ்வொரு மூச்சும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்பவர்களாக ஆக வேண்டும். ஏனென்றால் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, இன்ன அவுலன் நாஸிபி யௌமல் கியாமா, கியாம நாளிலே எனக்கு மிக நெருக்கத்தில் இருப்பவர் யார் தெரியுமா? ஒட்டுமொத்த மனிதர்களிலே எனக்கு நெருக்கமாக, எனக்கு மிகவும் தோழமையாக பக்கத்திலே வந்து நிற்பவர் யார் தெரியுமா என்று கேட்டுவிட்டு தஹஜ்ஜுத் குஸார் என்று சொல்லவில்லை. தஹஜ்ஜுதை தொழக்கூடியவருக்கான நன்மையும் அந்தஸ்தும் அவருக்கு உண்டு, அதிலே சந்தேகம் இல்லை. 5 நேர தொழுகையாளி என்று சொல்லவில்லை. அதற்கான நன்மை கூலிகள் நிச்சயமாக உண்டு. யாரேனும் விட்டால் அதற்கு ஏன் விட்டீர்கள் என்கிற கேள்வியும் தண்டனையும் உண்டு. ஆனால் நபி அவர்களுக்கு நெருக்கத்தில் இருப்பவர் யார் என்று சொல்லிவிட்டு அக்ஸருஹும் அலைய ஸலாத்தன், என் மீது அதிகமாக ஸலவாத்தை சொன்னவர் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. என் மீது அதிகம் ஸலவாத்தை சொன்னவரை நான் மிக நெருக்கத்தில் ஆக்கிக் கொள்வேன். அல்லாஹ் அவரை எனக்கு நெருங்கி எனக்கு அருகாமையிலே இருக்க வைப்பான். எனது நெருக்கத்தை அவருக்கு நசீபாக்கி தருவான். அவ்வளவு பெரிய கூட்டத்திலே நபி அவர்களுக்கு அருகாமை கிடைக்கிறது என்றால் அது என்ன சாதாரண விஷயமா? எனவே நான் நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் என்ன பிரார்த்தனை வேண்டுமானாலும் கேளுங்கள், நீங்கள் என்ன வேண்டுமானாலும் ரப்பிடத்தில் கேளுங்கள். ஆனால் அப்படி கேட்பதற்கு முன்பாக என் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள். பிறகு எனக்கு நீங்கள் உங்களுடைய தேவைகளை கேட்ட பிறகு துஆவை முடிப்பதற்கு முன்பாக என் மீது ஸலவாத்தை சொல்லி முடியுங்கள். அப்படி நீங்கள் செய்வீர்களேயானால் நபி அவர்களே சொல்கிறார்கள்,
நீங்கள் என்னென்ன கேட்டீர்களோ அதுவெல்லாம் அல்லாஹ் தரலாம், தராமலும் இருக்கலாம். அதை ஏற்கலாம், ஏற்காமலும் இருக்கலாம். ஆனால் முதலிலே நீங்கள் சொன்ன ஸலவாத்தும் நீங்கள் கடைசியிலே சொன்ன ஸலவாத்தும் நிச்சயமாக கபூலாகும். அதிலே மாற்று கருத்தே இல்லை. இறைவன் மேலே இருக்கிற ஸலவாத்தையும் கீழே இருக்கிற ஸலவாத்தையும் ஏற்றுக்கொண்ட பிறகு நடுவில் நீங்கள் கேட்டதை அல்லாஹ் ரிஜெக்ட் செய்திடுவானா என்ன என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலே இருக்கிற ஸலவாத்தையும் கபூல் செய்து கொண்டான், கடைசியில் சொன்ன ஸலவாத்தையும் கபூல் செய்து கொண்டான். அதிலே மாற்று கருத்து இல்லை. என்னால் இடையில் நீங்கள் கேட்ட ஹாஜாத்துகள், இடையில் நீங்கள் கேட்ட தேவைகளை அல்லாஹ் உதறிவிடுவானா என்ன? அல்லாஹ் அதையும் நிறைவேற்றிய தீருவான் இந்த ஸலவாத்தின் பரக்கத்தினால். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீங்கள் தொழுகின்ற தொழுகைகளாக இருக்கட்டும், நீங்கள் கேட்கின்ற துஆக்களாக இருக்கட்டும், வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியிலே அது தொங்கிக் கொண்டிருக்கும் என்றார். முஅல்லகும் பைன ஸமாஇ வல் அர்த், வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியிலே தொங்கிக் கொண்டிருக்கும், அல்லாஹ்விடத்திலே போய் சேராது. ஹத்தா யுஸல்லா அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லப்படுகிற வரையிலும் அது தொங்கிக் கொண்டுதான் இருக்கும். நான் இந்த துஆவை நபியவர்களின் பொருட்டினால், நான் இந்த தொழுகையை நபியவர்களின் பொருட்டினால், எனவே நான் தொழுகை முடிகின்ற நேரத்திலே தரூத் இப்ராஹிமை நபியவர்களே கற்றுத்தந்தார். இல்லை என்றால் எதற்காக தரூத் இப்ராஹிமை நபியவர்கள் ஓதச் சொல்கிறார்கள்? அத்தஹியாத்தை ஓதிய பிறகு அத்தஹியாத்திலேயும் நபியவர்கள் மீது சலாம் சொல்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு என்கிறோம். நபியவர்கள் பக்கத்தில் இருப்பதை போன்று சொல்கிறோம். நபியவர்கள் பக்கத்தில் இருப்பதை போன்று நபியவர்களிடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், நபியே நாயகமே, உங்களது உம்மத் உங்கள் மீது சலாம் உரைக்கட்டும். அஸ்ஸலாமு அலைக்க, அலைக்க என்றால் யார் பக்கத்தில்? உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். ஐயுஹன் நபியு, ஓ நபியே, நபியவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? ஆனால் நபியவர்கள் பக்கத்தில் இருப்பதை போன்று அல்லாஹ் சலாம் சொல்ல சொல்கிறான். அந்த அளவுக்கு நீங்கள் நெருக்கமாக இருங்கள். நபியவர்களுக்கு மத்தியில் இடைவெளி வேண்டாம் உங்களுக்கு. பிறகு தஷஹுதை ஓதிய பிறகு ஸலவாத்தை நாம் ஓதுகின்றோம் நபியவர்கள் மீது. அதிலே பாபா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களது சந்ததிகளின் மீதும் நீ எப்படி பரக்கத் செய்தாயோ அப்படி பரக்கத் செய்வாயா, அவர்கள் மீது எப்படி நீ ஸலவாத் சொன்னாயோ அப்படி சொல்வாயாக. இந்த இரண்டையும் நபியவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அதற்கு பிறகுதான் சலாம் கொடுத்து நாம் தொழுகையை முடிக்கிறோம். நபியவர்கள் சொல்லி தந்ததை தானே செய்து கொண்டிருக்கிறோம். இதிலே ஏதாவது ஷிர்க் வர வாய்ப்பு இருக்கிறதா? கல்விலே கடுகளவும் நினைக்க கூடாது. எந்த வகையிலும் இதிலே ஷிர்க் என்பது கிடையாது. இல்லை என்றால் நபியவர்கள் நமக்கு ஏன் இப்படி சொல்லி தந்திருக்கிறார்கள்? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நபியவர்கள் மீது ஸலவாத்தை சொல்வதற்கிறதே அது அம்ஹக்கு லிதுனூபி, நாம் செய்கின்ற பாவம், நாம் செய்துவிட்ட பாவங்கள் அனைத்தையும் அழித்துவிடும். செய்துவிட்ட பாவங்களை அழித்துவிடும். இனிமேல் செய்ய போகிற பாவங்கள் என்று கேட்கலாம். இனிமேல் பாவங்கள் செய்யாமல் இருப்பதற்கான வாய்ப்பை அல்லாஹ் அமைத்து தருவான் இந்த ஸலவாத்தின் பரக்கத்தினால். செய்துவிட்ட பாவங்கள் எந்த அளவுக்கு மன்னிக்கப்படும் என்றால், மினல் மாஇல் பாரிதி, நல்ல குளிர்ந்த தண்ணீர் நெருப்பை எந்த அளவுக்கு அணைக்குமோ அதை விடவும் அதிகமாக உங்களது குற்றங்குறைகளை அழித்துவிடும் என்று நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நபியவர்கள் சொன்னார்கள், ஃபர்லான தொழுகையை முடித்துக் கொண்டால் 10 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள், 10 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், 10 தடவை அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்றார்கள். லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு 100 தடவையாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு குறைந்தது 100 தடவையாவது அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் நபியவர்கள் சொன்னதினால் நான் அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். இல்லை என்றால் எனது மூச்சுகள் அனைத்தையும் ஸலவாத்திலேயே தந்து விடுவேன். இதையெல்லாம் நபியவர்கள் செய்ய சொன்னதினால் செய்து கொண்டிருக்கிறேன்.
फर्ज नमाज के बाद 10 मर्तबा पढ़ लो, சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் 33 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். இப்படியும் ஒரு ஹதீஸ். இதனுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி செய்ய சொன்ன காரணத்தால் செய்து கொண்டிருக்கிறேன். அது மட்டும் எனக்கு கிடைக்க பெறாமல் இருந்திருந்தால் என்னுடைய மூச்சுகள் அனைத்தையும் ஸலவாத்திலேயே கழித்து விடுவேன் என்றார்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா. நினைத்து பார்க்கிறோம் பெரியவர்களே, எந்த ஒரு மனிதர் நபியவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதை மறந்தாரோ அவர் சுவனத்தின் பாதையை மறந்து விட்டார் என்றார்கள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. இதையெல்லாம் வைத்து பார்க்கிற போது எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது நபியவர்கள் மீது ஸலவாத்தை சொல்வது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், நீங்கள் பள்ளிக்குள் நுழைகிறீர்களா, பள்ளியை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுங்கள், பிறகு என் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள், பிறகு என் உம்மத்தின் மீது சலாம் உண்டாகட்டும் என்று சொல்லுங்கள், சொல்லித் தந்தார்கள். ஆனால் யாரேனும் நாம் அதை செய்கிறோமா? நமக்கு அதை சிந்தனை இல்லாத வருகிறதா? பள்ளியை பார்த்த மாத்திரத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மில்லத்தி ரசூலில்லாஹ் நபி அவர்கள் சொன்னார். இனி தொழுது விட்டு பள்ளியை விட்டு வெளியே போகிறீர்களா, அப்பொழுதும் என் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள். நீங்கள் உங்களது வீட்டுக்குள் நுழைகிறீர்களா, என் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள். வீட்டை விட்டு வெளியேறுகிறீர்களா, என் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள். கடை தெருவுக்குள் நுழைகிறீர்களா, ஸலவாத்தை சொல்லுங்கள். ஏனென்றால் நீங்கள் வாங்கக்கூடிய எந்த வஸ்துகளும் வீணாக கூடாது, அல்லது எந்த வஸ்துகளையும் உங்களை ஏமாற்றி அவன் தந்துவிடக் கூடாது. என் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள். எந்த பொருளை எங்கே வாங்கலாம் என்கிற எண்ணத்தை உங்களது கல்விலே அல்லாஹ் உதயப்படுத்துவதற்காக என் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள். பிறகு சரியான கடைக்கே நீங்கள் சென்று விட்டாலும் எதை வாங்குவது என்கிற குழப்பம் ஏற்படும். அதிலே நீங்கள் சரியானதை வாங்குவதற்காக என் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள். ஏதேனும் சொல்ல வந்தது நினைவில் மறந்து விட்டதா, என் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள், அல்லாஹ் நினைவை ஏற்படுத்துவான். வைத்த பொருள் எங்கே என்று தெரியவில்லையா, ஸலவாத்தை சொல்லுங்கள், அந்த இடத்தை அல்லாஹ் காட்டி தருவான். வீட்டுக்குள்ளே தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நோய் நோய் நோய், இவருக்கு ஜுரம், பிறகு அவருக்கு ஜுரம், பிறகு அவருக்கு ஜுரம், பிறகு இவருக்கு ஜுரம், வீட்டில் உள்ள அத்தனை பேருக்கும். உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களது வீட்டுக்குள் இருக்கிற இந்த நிலை மாறுவதற்காக நீங்கள் என் மீது ஸலவாத்தை சொல்லி அனைவரும் தண்ணீர் குடியுங்கள், வீட்டுக்குள்ளே தண்ணீரை தெளித்து விடுங்கள், அனைத்து பிரச்சனைகளும் வெளியேறிவிடும். என்ன செய்வதென்றே புரியாத அளவுக்கு உங்களுக்கு பரேஷானான ஹாலத் ஏற்படும் போது அல்லாஹ் எனக்கு மௌத்த தர மாட்டையா, இந்த போன்ற பிரச்சனைகள் எல்லாம் மனிதனுக்கு வரும். அது போன்ற நேரத்தில் கவலைப்பட்டு விடாதீர்கள், என் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதியை தருவான், அல்லாஹ் உங்களுக்கு மன ஆறுதலை தருவான், என்ன செய்யலாம் என்கிற எண்ணத்தை கல்விலே போடுவான். பாடம் படிக்கின்ற பிள்ளைகள் பாடம் மனத்தில் ஆக மறுக்கிறதா, என் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள், கல்வை அல்லாஹ் திறந்து விடுவான். படித்த பாடங்கள் மறந்து விடாமல் உள்ளே ஸ்டாக்காக வைப்பதற்கு என் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள், அல்லாஹ் முத்திரை குத்தி விடுவான். பரீட்சை எழுதுவதற்கு முன்பாக என் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள், இடையில் நிற்காமல் எழுத வைப்பான். நீங்கள் பார்த்ததையும் எழுத வைப்பான், பார்க்காததையும் கல்விலே உதயப்படுத்தி பதிலை எழுத வைப்பான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்லோர்கள் பெரியோர்கள் முஸ்லிம்களை பார்த்தால் அவர்களை பார்த்த மாத்திரத்தில் கியாஹி खूबसूरत மாஷா அல்லாஹ் தாடி சஜாக்கர் கித்னே முஸ்லிமான் முஃமின், முஃமின்களுடைய தோற்றத்தை பார்த்தாலே சந்தோஷம் வந்துவிடும். முஃமின்களை பார்த்தாலே சந்தோஷம் வரும். சந்தோஷம் வர வேண்டும், பிறகு உள்ளத்திலே தோன்ற வேண்டும், இவர்கள் எல்லாம் இவ்வளவு அழகான மனிதர்களாக திரிவதற்கு எம்பெருமானார் தானே காரணம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம். சுன்னத் தொழுவதற்கான வாய்ப்பை பெற்றுக் கொண்டீர்களா, என் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள். ஃபர்து தொழுகின்ற வாய்ப்பை பெற்றுக் கொண்டீர்களா, என் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள். தர்மம் செய்வதற்கான வாய்ப்பை பெற்றுக் கொண்டீர்களா, என் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள். கைகால்களிலே ரத்தம் நின்று விட்டால், கைகால்களிலே ரத்தம் நின்று விட்டால் என் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள், ரத்தம் ஓடும் பாருங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு என் கபருக்கு அருகாமையில் வரும்போது எனக்கு ஸலவாத்து சொல்ல மறந்து விடாதீர்கள். வெறும் சலாம் சொல்ல வேண்டும் என்று நினைக்காதீர்கள், சலாம் சொல்ல வேண்டும். நபி அவர்களுக்கு, நபி அவர்கள் மீது ஸலவாத்தையும் சொல்ல வேண்டும்.
எவ்வளவு செய்திகளை சொல்கிறார்கள் பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் என் மீது ஸலவாத்தை சொல்லிக் கொண்டே இருக்க இருக்க என் மீது உங்களுக்கு பிரியம் அதிகமாகிவிடும், உங்கள் மீதும் எனக்கு பிரியம் அதிகமாகிவிடும். உங்கள் மீது நான் பிரியப்பட்டு விட்ட காரணத்தால் உங்களை அல்லாஹ்வும் நேசிக்க ஆரம்பித்து விடுவான். அல்லாஹ் உங்களை நேசிக்க ஆரம்பித்து விட்ட காரணத்தால் மலக்குகள் எல்லாம் நேசிக்க ஆரம்பிப்பார்கள். மலக்குகள் எல்லாம் நேசிக்க ஆரம்பித்து விட்டால் உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம் நேசிக்க ஆரம்பிப்பார்கள். எந்த அளவுக்கு லிங்க் இருக்கிறது பாருங்கள். நபி அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்வதிலே அவ்வளவு பிரயோஜனம். ஒரு தடவை பக்கத்திலே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்திலே இருந்தார்கள். உடனே அந்த வழியாக ஒரு வாலிபர் சென்றார். நபி அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கரை கொஞ்சம் தள்ளி உட்காருங்கள். ஹஜ்ரத் அபூபக்கரை கொஞ்சம் தள்ளி அமர வைத்து விட்டு அந்த வாலிபரை உட்காருங்க, தம்பி உட்காருங்க, நல்லா இருக்கீங்களா என்று பேசிக் கொண்டிருந்தார். பிறகு அவரை அனுப்பி வைத்த பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இதுவரையிலும் நடந்திராத ஒரு நிகழ்வை அல்லவா நான் பார்க்கிறேன். நான் உங்களுக்கு அருகாமையில் இருந்தேன், நான் மட்டுமே இருப்பேன் என்று நினைத்தேன். ஆனால் இப்பொழுது ஒரு வாலிபனை உங்களது அருகாமையில் ஆக்கினீர்களே, என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த வாலிபரை நீங்கள் பார்க்கிற போது ஏதேனும் உங்களுக்கு தெரிந்ததா? ஆனால் இந்த வாலிபரை பற்றி அல்லாஹ் எனக்கு வஹி அனுப்பினார். இந்த வாலிபர் என் மீது ஒரு ஸலவாத்தை சொல்லுகிறார். அந்த ஸலவாத்தை வானமுகட்டின் கீழ் பூமிக்கு மேலே பறந்து விரிந்த இந்த உலகத்திலே வேறு யாருமே சொல்லாத ஸலவாத்தை இந்த வாலிபர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹ் எனக்கு வஹி அனுப்பி வைத்தார். எனவே தான் அவருக்கு இந்த கண்ணியத்தை நான் தந்தேன். யா ரசூலல்லாஹ், அந்த ஸலவாத்தை எங்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள். நபி அவர்கள் சொல்லித் தந்தார்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் மன் ஸல்லா அலைஹி, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் மல்லம் யுஸல்லி அலைஹி அதத மல்லம் யுஸல்லி அலைஹி அதத லம் யுஸல்லி அலைஹி. ஸலவாத் சொன்ன மனிதர்கள் உலகத்தில் எத்தனை கோடியோ அத்தனை ஸலவாத் உங்கள் மீது உண்டாகட்டும். ஸலவாத் சொல்லாதவர்கள் எத்தனை கோடியோ அத்தனை நபர்களின் ஸலவாத் உங்கள் மீது உண்டாகட்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் கமா அமர்த பிஸ்ஸலாத்தி அலைஹி. ரப்பே, நீ எப்படி ஸலவாத் சொல்ல வேண்டும் என்று ஏவினாயோ அப்படிப்பட்ட ஸலவாத் நபி அவர்கள் மீது உண்டாகட்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் கமா யம்பகி அன் யுஸல்லா அலைஹி. எப்படி ஸலவாத் சொல்ல வேண்டுமோ அந்த முறை பிரகாரம் ஸலவாத்தை நபி அவர்கள் மீது உண்டாகட்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் கமா துஹிப்பு அன் யுஸல்லா அலைஹி. நீ எப்படி ஸலவாத் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறாயோ ரப்பே, அந்த வகையில் உள்ள ஸலவாத்துகள் எல்லாம் நபி அவர்கள் மீது உண்டாகட்டும் என்று ஒரு வித்தியாசமான ஸலவாத்து. அப்படி என்றால் ஒவ்வொரு மனிதரும் இப்படியாக நூற்றுக்கணக்கான ஸலவாத்துகளை சொல்லி இருக்கிறார்கள் ஆன்மீக பெருந்தகைகள். அந்த ஸலவாத்துகள் எல்லாம் நமக்கு சொல்ல வேண்டும் என்பது இல்லை. ஆனால் அதிலே எது எதுவெல்லாம் இன்று உலகத்திலே உலகளாவிய ரீதியிலே மக்கள் மத்தியிலே பரவலாக இருக்கிறதோ அதை நாம் ஓதிக்கொள்ளலாம். அதிலேயும் பிரச்சனை பண்ணிக்கொண்டு அதற்குள்ளே ஷிர்க் இருக்கிறது, அதற்குள்ளே குஃப்ர் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு தெரிந்தால் வெற்றி அடைய முடியாது. ஸலாத்தன் துன்ஜீனா என்று ஒரு ஸலவாத் இருக்கிறது, மிக அற்புதமான ஸலவாத். ஆன்மீக பெருந்தகை ஒருவர்களது கனவிலே நபி அவர்கள் சொல்லித் தந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஸலாத்துன் நாரியா என்று இருக்கிறது, அந்த ஸலவாத்தும் ஒரு பெருந்தகை ஓதியது என்று கேள்விப்படுகிறோம். அதே போன்றுதான் நபி அவர்களே சொல்லித் தந்த ஸலவாத்துகளும் வேறு வேறு ஸலவாத்துகள் இருக்கிறது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் பிஅததி குல்லி தாஇன் வ தவா. நபி அவர்கள் சொல்லி தந்தார், உலகத்திலே எத்தனை வகையான நோய்கள் இருக்கிறதோ, அந்த நோய்களுக்கான மருந்துகள் இருக்கிறதோ, அதன் அளவுக்கு நபி அவர்கள் மீது ஸலவாத் உண்டாகட்டும். இது நபி அவர்கள் சொல்லி தந்தது. அதே போன்று இன்னொரு ஸலவாத்தை நபி அவர்கள் சொல்லி தந்தார். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத மாஃபி. இந்த உலகத்திலே எத்துணை படைப்புகளை படைத்திருக்கிறாயோ, அதத மாஃபி ஹல்கில்லாஹி ஸலாத்தன் தாயிமத்தன் பிதமாமி முல்கில்லாஹ். உன்னுடைய அரசாட்சி நீடித்திருக்கும் காலமெல்லாம், உன்னுடைய அரசாட்சி நீடித்திருக்கும் காலமெல்லாம் எத்துணை எத்துணை படைப்புகள் வந்தனவோ இனிமேல் வருமோ அத்துணை படைப்பனங்களின் அளவுக்கு நபியே நாயகமே உங்கள் மீது ஸலவாத் உண்டாகட்டும் என்று நபி அவர்கள் சொல்லி தந்த ஸலவாத்.
இது போன்ற அநேக சலவாத்துகள் இருக்கிறது பெரியவர்களே. அதையெல்லாம் அல்லாஹ் தௌஃபீக் தந்தால் ஓதிக்கொள்ளலாம். மன்சில் என்கிற கிதாபிலே 40 வகையான சலவாத்துகளை கொண்டு வருகிறார்கள். சந்தர்ப்பம் கிடைக்கிற போது அதை ஓதி தண்ணீரிலே ஊதி நமது வீட்டில் உள்ள அனைவரும் குடித்துக் கொண்டால் அதனுடைய பலாபலன் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் மீது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வஅலா ஆலி முஹம்மத் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. இவ்வளவுதான். எவ்வளவு லேசாக. ஏன் இதை லேசாக சொல்லித் தந்தார்கள் தெரியுமா? உலகத்தில் உள்ள அத்துணை பேரும் சொல்லட்டும் என்பதற்காக. அப்படி ஒருவர் சொல்லுவார்கள் அவருடைய 99 நோய்கள் நீங்கிவிடும் என்றார்கள். 99 நோய்கள். அது என்ன 99 நோய்கள்? ஒன்று, அவரது மரணம் அவருக்கு சம்பவிக்கும் என்று இருக்குமானால் அது நிகழ்ந்துதான் தீரும். சில நேரங்களில் நபி அவர்கள் மீது சொன்ன ஸலவாத்தின் பரக்கத்தினால் அல்லாஹ் அதை கூட ஒத்தி போடுவதற்கு, அதை கூட பிற்படுத்துவதற்கு அல்லாஹ் சக்தி படைத்தவன். காரணம், நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லக்கூடியவர்களை அல்லாஹ் அவ்வளவு நேசிக்கிறார். என்னிடத்தில் ஒருவர் சொன்னார், ஹஸ்ரத், நான் அதை எந்த வகையிலாவது பரிசோதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே பஸ் ஸ்டாண்டிலே நின்று கொண்டிருந்தேன். பஸ் வரவே இல்லை. நீண்ட நேரமாகிவிட்டது. நேரம் அதிகமாக இரவு இருட்டிக் கொண்டே போகிறது. நான் போய் சேருவது மிக தூரம். என்ன செய்யலாம் என்று நினைத்த போது கல்விலை ஞாபகம் வந்தது. நபி அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்வதாக நாம் நேர்ச்சை செய்து கொள்ளலாம். நாம் தர்மங்களை நேர்ச்சை செய்கிறோம், ஆடு மாடுகளை நேர்ச்சி செய்கிறோம், கோழிகளோட நேர்ச்சி செய்கிறோம், ஏழை வாழைகளுக்கு பலரையும் நேர்ச்சி செய்கிறோம். அந்த நேர்ச்சிகளோடு சேர்ந்து ஸலவாத்தை சொல்லுவேன் என்றும் நேர்ச்சி செய்ய வேண்டும். அந்த ஸலவாத்தை சொல்லுவேன் என்று நேர்ச்சை செய்த அந்த நிமிடத்திலேயே அதை நிறைவேற்றவும் ஆரம்பிக்க வேண்டும். காரியம் நடக்கட்டும், காரியம் முடிக்கட்டும், பிறகு நான் ஸலவாத்தை சொல்லுகிறேன், பிற்படுத்தக்கூடாது. அவர் சொல்லுகிறார், நான் ஸலவாத்தை சொல்வதாக நேர்ச்சை செய்தேன், அப்பொழுதே தொடங்கிவிட்டேன் ஸலவாத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். அந்த நேரமே இல்லை, அந்த பஸ் வரக்கூடிய நேரம். ஆனால் ஒரு பஸ் அங்கே வந்தது. ஆனால் வந்த பஸ்ஸிலே நான் கால் கூட எடுத்து வைக்க முடியாது. அவ்வளவு சரியான கூட்டம். எங்கிருந்து இவ்வளவு கூட்டத்தை நிரப்பிக் கொண்டு வந்தான் என்று தெரியவில்லை. இந்த பஸ் வந்தது, ஆனால் ஏற முடியாமல் அல்லவா போய்விட்டது. அல்லாஹ், மீண்டும் நான் ஸலவாத்தை தொடர்ந்து ஓத ஆரம்பித்தேன். என் வீட்டுக்கு பக்கத்து வீடு 2 வீடு தள்ளி உள்ள ஒரு மனிதர் என்னை பார்த்தால் மிக கண்ணியமாக கௌமியமாக சிரிப்பார். அவர் என்னை கடந்து போகிறார். வண்டியை நிறுத்தி என்னை வாகனத்தில் ஏற்றி வீட்டிலே கொண்டு போய் விட்டு விட்டார். நான் அப்பொழுது நினைக்கின்றேன், அந்த பஸ்ல ஏறிருந்தா கூட ரோட்ல தான் விட்டுருப்பான். நபி அவர்களுடைய ஸலவாத்தின் பரக்கத்தினால் வீட்டுக்கே கொண்டு போய் விட்டு. இப்படியெல்லாம் நாம் ரப்பிடத்திலே அருளை பெற வேண்டும் என்றால் நபி அவர்களுடைய தொடர்பிலேயே இருக்க வேண்டும். மிக அற்புதமான ஒரு ஹதீஸை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்திலே நினைவுபடுத்துவேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சிலதை வெளியில் சொல்ல முடியும், சிலதை வெளியில் சொல்ல முடியாது. சிலது உள்ளத்தை அழுத்திக் கொண்டிருக்கும், சிலது நாடி நரம்பெல்லாம் துடித்துக் கொண்டிருக்கும். நம்முடைய நிலையே மாறி போயிருக்கும். அப்படிப்பட்ட எத்தனையோ நிலைகள், நிமிடங்கள். அந்த நேரத்தில் நமக்கு ஆறுதல் தருகின்ற ஒரே வஸ்து இருக்கிறது என்றால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லுகின்ற ஸலவாத்து தான். பெரியவர்களே, குறைந்தபட்சம் வெள்ளிக்கிழமை தினத்திலே அஸ்ர் தொழுகைக்கு பிறகு மக்ரிபுக்கு முன்பாக 80 தடவை ஸலவாத்தை சொல்லுகின்ற வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மிக்கி வ அலா ஆலிஹி வ ஸல்லிம் தஸ்லீமா. இவ்வளவு அழகான ஸலவாத் தெரியுமா? ஆனால் மிக சந்தோஷமாக இருக்கிறது, நமது பள்ளியிலே கிட்டத்தட்ட வாலிபர்கள் முதல் கொண்டு ஒரு 20 to 30 பேர் இங்கே அமர்கிறார்கள். அஸ்ருக்கு பிறகு நான் பார்த்தேன். இந்த ஸலவாத்தை சொன்ன பிறகுதான் செல்கிறார்கள். வேகமாக ஓடக்கூடிய கூட்டத்துக்கு மத்தியிலே அமர்ந்து ஸலவாத்தை ஓதக்கூடியவர்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்கிற போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. பேணுகின்ற வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அன்பிணைந்த பெரியவர்களே, வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை 25ஆம் தேதி இஷா தொழுகைக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாதுன் நபி, சீரத்துன் நபி, நபி அவர்களை பற்றிய அழகான வாழ்க்கை வரலாறு குறிப்புகள்,
சிறப்புரையாக நடக்க இருக்கிறது. அதிலே கலந்து கொள்ளுங்கள். உங்களது பிள்ளைகளையும் கலக்க வையுங்கள். அவர்களுக்கும் நபி அவர்களுடைய மகத்துவம், மாண்பு இவைகள் எல்லாம் தெரியட்டும். காலம் மிக மிக கெட்டு போயிருக்கிற காலத்தில் வாழுகின்றோம். கொலையும் கொள்ளைகளும் நிறைந்த காலத்தில் வாழுகிறோம். உயிருக்கு எந்த மதிப்பும் இல்லாத காலத்திலே மீண்டும் பழைய அரபிகள் திரும்பி விட்டார்களோ என்கிற அளவுக்கு தோன்றுகிறது. அந்த அளவுக்கு வெட்டும் குத்துமாக இருக்கிறது தினந்தோறும். இப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையிலே நமது பிள்ளைகளின் கல்விகளை பாதுகாப்பது நம் மீது கடமையாக இருக்கிறது. கலந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.